இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் 5/4/2025 ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:09 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி அதிகாலை 2:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. சிலருக்கு புனித யாத்திரைகள் செல்வது, ஏதாவது புதியதாக கோயில்களுக்கு சென்று வருவது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் உணர்வீங்க. உங்கள் உறவினர்கள் கிட்ட கலந்தாலோசித்து மகிழ்ச்சியான முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணத்திற்காக அல்லது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். குடும்ப பிரச்சனைகளும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல சாதகமான போக்கும் காணப்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருக்கிறவங்க மட்டும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகன வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று நிதி நிலை ரீதியாக எதிர்பார்த்து இருந்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். மற்றவர்கள் கிட்ட இன்று அதிகமாக பேசவும் வேண்டாங்க. பல பிரச்சனைகள்ல இருந்து இது உங்களை காப்பாற்றுவதாகவும் இருக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி, மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகளும் சிறப்பாகவும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். சேமிப்புகள் மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சுய தொழில் சார்ந்த பயணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுப காரியங்கள்ல கலந்து கொண்டு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்களும் நீங்கும், கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல ஒரு தகவல் தொடர்பாடல்களின் மூலம் நல்ல பலன்களையும் பெறலாம். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களின் மூலம் சிறந்த வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்களும் காதலர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். இன்று பணத்தை கவனமாக நிர்வகிப்பதும் நல்லது. யாரை நம்பியும் பணத்தை ஒப்படைக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிறிது பதட்டத்தின் காரணமாக தோல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வீண் செலவுகளும் குறையும். நிதிநிலையை சீர்படுத்தவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருமணத்திற்கு நல்ல வரனாகவும் தேடி வரலாம். விற்பனையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும், முன்னேற்றமும் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல் செல்வாக்கு உள்ள ஒருவருடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய அறிமுகங்கள் கிடைப்பது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். வீடு வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இதனை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. மனக்கவலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. முக்கியமான முடிவு ஒன்றை தீர்க்கமாக எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையுமே சிந்தனையுடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய வியாபாரம் வேலை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பணியிடத்துல மற்றவர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்களுடைய கோபங்களையும் பேச்சுக்களையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் உயரும். இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகள் முடிவிற்கும் வந்து சேரும். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. தனவரவும் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. வியாபாரத்துல சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. இன்று மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில உங்களுடைய மனநிலையும் இருக்கும். இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. இறை மந்திரங்கள் கூறுவது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பணிகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. சவால்களும் இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். திருமண உறவுல உங்கள் தந்தை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. குடும்ப அங்கத்தினர்கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று காதலர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. இனிமையான சந்திப்புகளும் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாறிவரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழிலை சீராகவும் கொண்டு செல்வீங்க. ஷேர் மார்க்கெட்ல ஊக்கத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமானாலும் அதன் மூலம் ஆதாயத்தையும் பெற்றுவிடுவீங்க. வங்கியில இருந்து கடன் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம். குடும்பத்தில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. புதிய சிந்தனைகளும் மனதில ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்கள் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய குடும்பம் மற்றும் பணியிட சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இரண்டையுமே சமமாகவும் கொண்டு செல்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வேலைகளை முடிப்பதுல சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய பேச்சுக்கள் செயல்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. மாணவர்களுக்கு சில கடினமான வேலைகள்ல மற்றவர்களுடைய உதவிகள் கிடைப்பது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். எழுத்துக்கள் சார்ந்த துறைகள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப திருப்பங்களும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு வித்தியாசமான முறையில தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவீங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திறமைகளும் வெளிப்படுங்க. மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய செயல்களை எல்லாமே சிறப்பாக திட்டமிட்டு முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்தாலே போதுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். மற்றவர்களுடைய விஷயங்களுக்கு நீங்க உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாக தங்க இருக்கும். பணிகளை இன்று சுமூகமாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல என்ற அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க.
சிலருக்கு ஏதாவது பதட்டங்களும் ஏற்படலாங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட இன்னல்களும் ஏற்படலாம். பெரியதாக இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மட்டும் எச்சரிக்கையாகவும் இருங்க. தேவையில்லாத கெட்ட பெயர்கள் இதனால ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு பணம் நகைகளை வாங்கி தருவதில் தலையிடவும் வேண்டாம். பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் வம்பு வழக்குகள்ல சிக்கிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எல்லா விஷயங்களில இருந்துமே விலகி இருப்பதே நல்லது. இன்று எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அதனை சுமூகமாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் கிட்ட எதிர்மறையாக பேசவும் வேண்டாம். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று எதிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பம் மற்றும் வேலை தொடர்பாக சாதகமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. மனதுல ஏதாவது பழைய நினைவுகள் ஏற்பட்டு தொந்தரவை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். பணியிடத்துல வேலைகளை சரியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இது உங்களுடைய வேலையை பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு பொது வாழ்வில புதிய அனுபவங்களும் ஏற்படலாம். இடமாற்றங்கள் செய்யும் எண்ணங்களும் ஏற்படலாம். வாக்குறுதிகளை அளிப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. சில விமர்சன பேச்சுக்களும் உங்களின் மீது ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. வியாபார வரவுல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக தங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சீராக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பணிகளை நீங்கள் அனுசரித்து கவனமாக மேற்கொண்டாலே போதும். உங்கள் துணையிடத்துல சிறப்பான நேரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க உங்களுடைய காதலை பற்றி வீட்டில் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்குங்க. என்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக சில செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியுங்க. அலைச்சல்கள் இருந்தாலும் சாதகமாகவும் முடியும். கேட்ட இடத்துல இருந்து பண வரவை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுக்காக அதிகப்படியான செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய வகையில பண விரயங்களும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. நிதானமாக இருந்து சாதிப்பதும் நல்லது. மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். சில நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க.
அப்பொழுது சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட உங்களுடைய யோசனைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே உற்சாகத்துடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய இப்பொழுது நிலைமையும் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விஷயங்கள்ல நீங்க நிம்மதியாகவும் உணர்வீங்க. சில நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் மாறும். இதற்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. வேலையிலையும் ஆர்வத்துடனும் செயல்படுவீங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகளும் ஈடேறும். போட்டிகள்ல பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சில மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கான தைரியமும் உறுதியும் உங்ககிட்ட இருக்குங்க. இன்று உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலைகளை எல்லாமே திறமையுடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உற்சாகத்துடன் வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில பயனுள்ள விவாதங்களும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வருமானத்தை போதிய அளவிற்கு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப நிர்வாகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நிதி நிலையில மாற்றங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவை சிறப்பாக பேணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது மட்டும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உற்பத்தியும் அதிகரிக்கும். காலத்திற்கு ஏற்றவாறு தொழில புதிய யுத்திகளை நீங்கள் கையாளவும் செய்வீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். என்று புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. இன்று சில முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கு காலையில இருந்தே அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். இருப்பினும் இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம்.
குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான கவலைகளும் ஏற்படலாம். எதிர்பாலினத்தவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதார நிலையும் உயரும். புகழ் மிக்கவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில பணிகளுக்கு அவர்களும் உதவிகளும் செய்வாங்க. வேலையில புதிய பணியாளர்களை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். வருமான உயர்வு பற்றி சிந்திக்கவும் செய்வீங்க. கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரமும் மேம்படும். மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரிக்கும் மேலாக நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சில வேலைகள்ல நீங்களே இருந்து செய்வதும் நல்லது தாங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணியில மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவு நிலையும் மேம்படும். உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாகவும் இனிமையான வார்த்தைகளையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. பயனுள்ள விவாதங்களும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. மன திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று பணிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே அதற்கு ஏற்ப நல்ல ஒரு ஊதியத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைக்காக நீங்கள் கடல் தாண்டி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். தங்கம் வெள்ளி போன்றவற்றில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார யுத்திகளினால லாபத்தையும் காணலாம். குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக உங்களுடைய மன அமைதி பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. ரிலாக்ஸாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் இப்பொழுது வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த அன்பு தொல்லைகளும் நீங்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். ஆன்மீகத்துல நம்பிக்கையும் அதிகரிக்கும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விளையாட்டு துறைகள்ல ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ரசனையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய்மாமனுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சாதுரியமாக செயல்பட்டு செல்வாக்கை மேம்படுத்தியும் கொள்வீங்க. சில ஆன்மீக விஷயங்கள் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். சில எதிர்பாராத நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னால் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒரு நாள் என்றும் கூறலாங்க. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாங்க. ஏதாவது சில வேளைகள்ல மந்தத்தன்மையும் ஏற்படலாம். உங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உகந்த நாள் என்றும் கூறலாம். காதலுடனும் காணப்படுவீங்க. உங்கள் தாயாரிடத்துல ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று போதிய அளவிற்கும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவசியமில்லாத எந்த ஒரு வேலையிலுமே நீங்க ஈடுபடவும் வேண்டாங்க. யாருக்கும் அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். பணத்தின் மதிப்பை அறிந்து செலவுகள் செய்வதும் நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் தொழில தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். கொடுத்த வாக்குறுதிகளை சிரமப்பட்டாவது காப்பாற்றவும் செய்வீங்க. சங்கடங்களுக்கு இடையில குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் அமையலாம். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தாய் வழி உறவினர்களினால மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் பாராட்டவும் படும். சில சலுகைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்குங்க. சில எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பதும் நல்லது தாங்க. மந்தமான வேலைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உடல் அளவுல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணிகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழலும் மாறும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதில நினைத்து வந்த எண்ணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:47 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத வகையில நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். பணியில உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கவனமுடன் பணியாற்றினாலே போதுங்க, வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவும் ஏற்படுங்க.
சரியான முறையில உங்கள் துணையிடத்துல பேசவும் செய்வீங்க. அவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புத்திசாலித்தனத்தினால உங்களுடைய வருமானத்தை உயர்த்தவும் செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்க சொந்த முயற்சியினால தாண்டி வந்து விடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். கடந்த கால நெருக்கடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்த நன்மைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சுமூகமான போக்கும் காணப்படும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் வந்து சேரும். சில சொந்த பந்தங்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. எடுத்த காரியங்கள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் மன சஞ்சலம் என்று எதுவும் இருக்காது. சமாளிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனைக்கு ஏற்ப நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள்ல முதல் பாதி அமைதியாகவும் இருக்கும். வேலைகள் வேகமாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கலாம். சிறிது கடினமான உழைப்பினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். நாளின் பிற்பகுதியில சற்று சோம்பேறித்தனமாகவும் உணர்வீங்க. கவனக்குறைவாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரலாங்க. குடும்பத்துல தேவையற்ற விவாதங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்துல செய்து முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதுவிதமான யுத்திகளை கையாண்டு வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய மனதில் ஏதாவது தேவையற்ற குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. வாக்குவாதங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மிதமான வளர்ச்சியும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே திருப்தியாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலைகள்ல இருந்து வந்த சிக்கல்கள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானம் நல்லபடியாகவும் இறங்குங்க. தடையின்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு அசையா சொத்துக்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு துறை பணியாளர்கள் சிறப்பாக பெயரும் பெற்றுவிடுவாங்க. வியாபாரிகளுக்கு கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல தடைகள் ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம்.
கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். சில விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கம் நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. இன்று அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கி நல்ல திருப்பங்களும் உண்டாகலாம். கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் நீங்கும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களிலும் நடத்தையிலும் சில மாற்றங்களும் ஏற்படலாம். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு போக்கும் காணப்படுங்க. சாதகமாகவும் உணர்வீங்க. வேலை தொடர்பான வாய்ப்புகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். பயணங்களினால சின்ன சின்ன சோர்வும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தோற்றப்பொழிவுல மாற்றங்களையும் செய்வீங்க. நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையும். மனதை உறுத்திய கவலைகளும் குறையும். பணிபுரியும் இடத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகளும் நீங்குங்க. இன்று வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் ஏற்படும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பக்குவத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாங்க. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. சராசரிக்கும் நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மன திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பங்கு வர்த்தகம் போன்றவற்றின் மூலமாக புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புகழும் மரியாதையையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வேலைகளை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திருமண பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். தொழிலுக்காக நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். அலைச்சல்களினால உடல் சோர்வும் ஏற்படலாம். சற்று கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில விஷயங்கள்ல திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். பணப்பற்றாக்குறையினால மற்றவர்கள் கிட்ட கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல பணிப்போர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதானமும் தேவைப்படும். இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நேர்மையுடனும் செயல்படுவீங்க. எதிலேயும் வெற்றியையும் பெற்றுவிடலாம். வணிகம் வேலை தொடர்பாக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தருவதாகவும் இருக்கும். சில விமர்சன கருத்துக்களும் உங்களின் மீது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரன்களும் வந்து சேருங்க. தாமதமாகி கொண்டு இருந்த திருமண ஏற்பாடுகள் நல்லபடியாகவும் முடியும்.
சின்ன சின்ன மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். நண்பர்களினால சில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அலைச்சல்களும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பலன்கள் எதிர்பார்த்தபடியும் இருக்குங்க. சற்று பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தாமதங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அதிக பணிகளின் காரணமாக கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண விரயங்களும் ஏற்படும். சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். தொழில்ல முன்னேற்றத்தை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் நீங்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிலுவையில இருந்து வந்த பாக்கி தொகைகளை வசூல் செய்து விடுவீங்க. குடும்பத்தினருடன் இன்று நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில அக்கறையாகவும் இருப்பாங்க. அரசு பணியாளர்களுக்கு வேலையில அழுத்தம் அதிகமாக தங்க இருக்கும். இதனால டென்ஷன்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையும் அதிகமாக பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அண்டை அயலாருக்கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சற்று சிக்கனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். அதிகப்படியான கோபத்தையும் அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுவதையும் கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது பயனற்ற வேலைகளாகவும் இருக்கலாம். ஆற்றலுடன் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு சர்ச்சையிலும் ஈடுபடவும் வேண்டாம். இன்று உங்களுடைய குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மனதில புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். வாகன பயணங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். கால்நடைகள் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். கூட்டாளிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.